இருக்கிறத நீட்டா வித்தவுட் ஆப்ஷனோட படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கன்மேக் எஜுகேஷன் சேனல். 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் 2 days டைம் இருக்கு இல்லையா? மண்டே உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ். எப்படி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் படிக்கணும் ப்ராப்பர் வேல. டாப்பர்ஸ் 80 அவுட் ஆஃப் 90, ஸ்லோ லேர்னர்ஸ் எந்தெந்த லெசன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டாப்பர்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்க எந்தெந்த லெசன்ஸ்ல நீட்டாக கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இப்போ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. டெஃபினட்டாக 12th இதே மாதிரி தான் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம போட்ட இதுல இருந்து சாலிடா 80 மார்க்ஸ் கிட்டத்தட்ட வந்திருந்தது 90க்கு. ஸ்லோ லேர்னர்ஸ் இந்த வீடியோ பார்த்தா நீட்டா 65 நீட்டாவே எடுத்துட்டாங்க. ஸோ 12th அதே ஸ்டாப் தான் நம்ம 11th மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே, ப்ராப்பர் வேல போலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டீங்கன்னா ஒன் வேர்டு பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும், 1 to 12 லெசன்ஸ்ல வித்தவுட் ஆப்ஷனோட புக் பேக்கப் ஃபுல்லாக முடிச்சிருங்க. அண்ட் தென் யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் டாப்பர்ஸுக்கு பார்த்துருவோம். அடுத்து நம்ம ஸ்லோ லேர்னர்ஸுக்கு என்னன்றதை பார்த்துடலாம். லெசன் இந்த லெசன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிருக்கணும். லெசன் 1, 2, 4, 7, 8, 10, 12, 5 இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். அப்புறம் எந்தெந்த எக்ஸசைஸ் எந்தெந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றதையும் ஃபுல்லாக செக் பண்ணிடுவோம். எக்ஸசைஸ் பார்த்துட்டீங்கன்னா 3.24 25th சம்மு, எக்ஸசைஸ் 3.6 6th சம்மு, எக்ஸசைஸ் 3.7 நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். 3.7 3.10 ஃபுல்லாக படிச்சிருக்கணும். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பினேஷனில் 1 2 3 4 ஃபுல்லாக பாருங்க. எக்ஸசைஸ் 5.4 1ல் 1, 2ல் 2, 4th 5th 7th 9 to 16 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கணும். எக்ஸசைஸ் 5.2ல் 2ல் 3, அப்புறம் 4 to 10. எக்ஸசைஸ் 5.4 கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்துருக்கணும். அப்புறம் யூனிட் 6ல் பார்த்துட்டிங்கன்னா சாய்ஸ் எனி டூ எக்ஸசைஸ், அதாவது சூஸ் எனி டூ ஏதாவது 2 எக்ஸசைஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. யூனிட் 9 அதாவது சாப்டர் 9ல் எக்ஸசைஸ் 9.3 9.4 9.30 9.31 எக்ஸாம்பிள் சம்லாம் பார்த்துருக்கணும். ரிசல்ட்டில் 9.1 9.2 தியரமில் 9.1 9.3 9.4 தியரமில் இந்த 3 நீங்கள் படிச்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 11ல் எக்ஸசைஸ் 11.9 10 11.12 11.11 இந்த கான்செப்ட்லாம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கணும். அப்புறம் எக்ஸாம்பிள் 3.30 தியரம்ல 3.1 to 3.7 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 8.20 8.4 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலை நீங்கள் ப்ராப்பராக படிங்க. முடிச்சுட்டு 11th மேக்ஸுக்கு நான் ஆல்ரெடி 55+ எப்படி எடுக்கிறது அப்படின்றது 3 சாப்டர் மட்டும் படித்தா போதுன்றதை நீட்டாக சொல்லியிருப்பேன். அதுவும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது வந்து டாப்பர்ஸுக்கானது. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் கேட்டகரிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்லோ லேர்னர்ஸ் கேட்டகரிக்கு சேம் தான். ஃபர்ஸ்ட் எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 7th சாப்டர், 8th சாப்டர், 12th சாப்டர் இந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கணும். நீங்களும் சொன்ன மாதிரி ஆல் சாப்டர் 1 கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிருக்கணும். யூனிட் 3ல் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 3.4 25 சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் எக்ஸசைஸில் 3.10 3.7 தியரமில் 3.1 to 3.7 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பினேஷனில் 1 2 3 4 சம்ஸ்லாம் கட்டாயம் நீங்கள் பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.1ல் சப்டிவிஷனில் 1 2 2ல் 1 4 5 7 9 அப்புறம் 16. எக்ஸசைஸ் 5.2ல் பார்த்துட்டிங்கன்னா 2ல் 3 4 to 10 கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கணும். எக்ஸசைஸ் 5.4ல் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருக்கணும். யூனிட் 9ல் எக்ஸசைஸ் 9.3 9.4 ஃபுல்லாக பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் 9.30 9.31 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 9.1 9.2 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தியரத்தில் பார்த்துட்டிங்கன்னா 9.1லேருந்து 9.4 9.1 9.3 9.4 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. யூனிட் 11ல் 11.10 11.11 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்துட்டிங்கன்னா 11.40 அதாவது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கணும். ஓகே, நான் சொன்ன மாதிரி டாப்பர்ஸுக்கு 80 அவுட் ஆஃப் 90 போட்டிருக்கோம். ஸ்லோ லேர்னர்ஸுக்கு 60 அவுட் ஆஃப் 90. இதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் சூப்பராக மார்க் வாங்கலாம். ஸோ இதை ட்ரை போட்டுக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சரியா? தேங்க்யூ.